அஷ்டம சனி நடப்பதாலும் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதாலும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க கையிருப்புக்கு ஏற்ற முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். சிறிய அளவில் முதலீடு என்பதால் பாதிப்புகள் வராது. அதுவே வெளியில் கடன் வாங்கியோ வங்கியில் கடன் வாங்கியோ பெரிய அளவில் முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதை அஷ்டம சனி காலம் முடியும் வரை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் வகையில் பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாத முதல் பாதியில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களோட சிறு கருத்து வேறுபாடுகளும் வர வாய்ப்பு இருக்கு. அஷ்டம சனி இருப்பதாலும் 7ஆம் வீட்டில் ராகு இருப்பதாலும் இப்படியெல்லாம் நடக்கலாம். குருவும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருப்பதால ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படலாம். அது பணச்செலவாக இருந்தால் பரவாயில்லை. ஆனா வேலையில டென்ஷன் அதிகமாகுது, ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. புதுசா வேலை கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதியில சூரியன் 2ஆம் வீட்டுல புதனுடன் சேர்ந்து வரும். அதனால உங்களுக்கு வேலையில நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு மாத பிற்பகுதியில சாதகமான அழைப்புகள் வர வாய்ப்புள்ளது. வேலைக்காக வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு முயற்சிப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அரசு சார்ந்த வேலையில் உள்ளவங்களுக்கும் மாத பிற்பகுதி சிறப்பாக மாறும். பொருளாதாரம் மற்றும் இந்த மாதத்தில் நிதி சேமிப்பு பற்றி பார்த்தபோது வரவுஸ்தான அதிபதியான புதன் 7ஆம் தேதியிலிருந்து வரவுஸ்தானத்திலேயே உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கான நிலைமை எப்படி இருக்குன்னா, கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பீங்க. வர வருமானத்தை அப்படியே ஏற்கனவே பணமாக வாங்கின கடனுக்காகவோ நகைக்கடன் அடைக்கவோ அல்லது வீட்டு கடனுக்காகவோ கொடுத்து விட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ கடன் அடைக்கிறோமே என்ற சந்தோஷம் மனதில் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியனும் 17ஆம் தேதி வரவுஸ்தானத்திற்கு வருகிறார். இது ஒரு பக்கம் பாசிட்டிவ் தான். அதே சமயம் 19ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதி செவ்வாய் கடகராசியில நீசமாகி குருவால் நீசபங்கம் ஏற்பட்டு இருப்பார். அப்போ சரியாத்தான் போச்சு. இந்த மாச கடைசியில பார்த்தா வரவுக்கேற்ற செலவோட பட்ஜெட் முடியும்.